Namaste. Greetings to all of you. Grandmaster Chava Kaksueluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புஸ்தகத்திலிருந்து on conductivity அப்படிங்கிற டாபிக்ல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கான முக்கியமான சூத்ரா இந்த டாபிக்ல என்னங்கிறத இப்ப பார்ப்போம். When you want to receive the blessings, say thank you for making me internally very conductive and thank you for the blessings. கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய கடைசி சூத்ரா இது. கடைசி சூத்ராங்கிறதுனால இது வரைக்கும் சொன்ன எல்லா சூத்ராவையும் மொத்தமா சம்மரைஸ் பண்ற மாதிரி இதுல செய்திகள் இருக்கு. ஏன்னா கண்டக்டிவா இருந்தாதான் நம்ம ஆசைகள் வாங்க முடியும் அப்படிங்கறத பழைய சூத்ரால சொன்னாங்க. இந்த கண்டக்டிவா இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சூத்ரால சொன்னாங்க. ரெசிஸ்டன்ஸ்னா எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுத்தும், அதுக்கு உதாரணம் கர்வம், அகம்பாவம், கோபம், எரிச்சல், பழி உணர்ச்சி தூண்டக்கூடிய குணங்கள், இதெல்லாமே கண்டக்டிவா இருக்கிறதுக்கு தடையா இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரிமூவ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆசைகள் கிடைக்கும். அப்ப ஆசைகள் வாங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கணும்? எனக்கு பிளெஸிங்ஸ் கொடுங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த சூத்ரால அந்த சீக்ரெட் மாதிரி வச்சுட்டாங்க. ஆசைகள் வாங்குறதுக்கு நம்ம இன்டர்னலா கண்டக்டிவ் ஆகணும். இன்டர்னலா கண்டக்டிவா இருந்தா ஆசைகள் கிடைக்கும் சொன்னாங்க. இப்ப ஆசைகள் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கான வேண்டுதல் என்னவா இருக்கும்? எதை நீங்க வாங்கினாலும் கடவுள்கிட்ட வாங்கும் போது நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க நினைப்பீங்க இல்லையா? நினைக்கும் போதே அவங்களுக்கு தேவையான ஆசைகளை கொடுத்துருவாங்க. ஏன்னா ஹையர் சோல் தான் முதல் ஆசையை வழங்குது. நீங்க நினைக்கிறது அதோட ஷுவர் கான்சியஸ்னஸ்க்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஆத்மாவோட ஒரு பகுதி தான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தான் அந்த உடலை பயன்படுத்துது. அப்ப நினைச்ச மாத்திரத்துல ஆத்மாவுக்கு நம்மளோட தேவைகள் என்னங்கிறது ஷுவரா தெரியும். நீங்க வாய்ப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நினைச்ச மாத்திரத்துல இப்ப அந்த ஆசைகளை கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. அதனாலதான் ஆசைகள் வாங்கறதுக்கு முன்னாடி இது தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு போல கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி நீங்க ஆசைகள் வாங்கறதுக்கு முன்னாடி நன்றி உணர்வோடு நான் இதை கேட்கிறேன், இது எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி, அந்த மாதிரியே கொண்டு வந்துருங்க. எனக்கு நினைச்ச மாத்திரத்திலே கொடுத்துருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. அப்ப அதுக்கான பிரார்த்தனைனா என்னவா இருக்கும்? இப்ப அதை ஒரு வாட்டி படிச்சிடலாம். Thank you for making me internally very conductive and thank you for the blessings. Thank you for making me internally conductive and thank you for the blessings அப்படிங்கறத சொல்றாங்க. இன்டர்னலி கண்டக்டிவ்னா எந்த தடையில்லாம எனர்ஜிய ஆசைகளை ரிசீவ் பண்ணக்கூடிய மனப்பக்குவம். இன்டர்னலா உங்க அகநிலை அப்படின்னா உங்க மனது, உங்க உணர்வுகள், அதுல எந்த தடையும் இல்லை. கம்ப்ளீட்டா சூப்பர் கண்டக்டிவா இருக்கிறதுக்கு என்னை தயார்படுத்திட்டாங்க அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே கடவுளுக்கும் குருவுக்கும் அர்ப்பணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்னை இன்னும் கண்டக்டிவ் ஆக்குங்க. அந்த மாதிரி ஆக்குனதுக்கு நன்றி. இன்டர்னலி தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ இன்டர்னலி கண்டக்டிவ் அண்ட் தேங்க்யூ ஃபார் த பிளெஸிங். இன்டர்னலி கண்டக்டிவ் ஆன மாத்திரத்துல ஆல்ரெடி பிளெஸிங்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்கு பல வந்துச்சு. அப்ப ஆசைகள் வாங்கிட்டேன் நானு. இன்டர்னலா கண்டக்டிவ் ஆன மாத்திரத்திலே ஆசைகள் இறங்கியாச்சு. அப்ப இறைவா என்னை இன்டர்னலா கண்டக்டிவ் ஆகிறதுக்கு தயார்படுத்துங்க. ஆசைகள் எனக்கு தந்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணோம்னா கடவுளும் நம்மளும் வேற வேற கிடையாது. கடவுளோட ஒரு பகுதி தான் நம்ம நினைச்ச மாத்திரத்துல ஆசைகள் ஷியூரா கிடைச்சிடும். தடையா இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கறது மொத்த இன்னைக்கு கண்டக்டிவிட்டி டாபிக்ல பல்வேறு சூத்திராவை சம்மரைஸ் பண்ணி இந்த ஒரு சூத்திராவை சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இதை திரும்ப திரும்ப நம்ம பல முறை கேட்கிற மாதிரி முடிவெடுத்துடுங்க. இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் நல்லது. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. நமஸ்தே.